வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 18 நம்ம பார்க்க போகிறது இன்வைட்டிங் விசிட்டர்ஸ். என்னங்க போன வீக் டாஸ்க் கொடுத்தது ஆனந்தமோட ஈவெண்ட்டுக்கு எல்லோரும் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் நீங்கள் இன்வைட் பண்ணீங்க? ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி, எத்தனை பேருக்கு மேலே நீங்கள் அக்கறையை வச்சுருக்கீங்க அப்படின்றத இது காட்டும். இல்லை சார், நான் இன்வைட்லாம் பண்ணேன், சந்தோஷமாக தான், பட் யாரும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, யாரும் வரலை அப்படின்னீங்கன்னா, என்னோடய ரெண்டாவது கேள்வி வந்து, உங்கள் பேச்சுக்கு அவ்வளோதான் மதிப்பா? இது ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும். பட் இந்த 2 கேள்வியும் திருப்பி கேளுங்க. ஏன்னா எதுக்குன்னா, எப்போவுமே பொதுவாக மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க சார்ந்த அமைப்புக்கோ இல்லை அந்த ஈவெண்ட்டுக்கோ ஆள் பிடிக்கணுன்ற விதத்தில் ரீச் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பதில் நீங்கள் இன்வைட் பண்ண பீப்புளுக்கு யூ ஷோ தம் ஐ கேர் ஃபார் யூ அப்படின்றத கேர் பண்ணுங்கள். முதல்ல அவரோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் லிஸ்ட்டை வாங்கிட்டு அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்றத ஃப்ரீயாக வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அவங்களோட வளர்ச்சிக்கு உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்றதை காட்டினீங்கன்னா தென் பீப்புள் வில் கம் இன் சர்ச் ஆஃப் யூ, உங்கள் பின்னாடி வருவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி நான் ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் இருந்தபோது என்னோடய நண்பர் ஒருத்தர் உறுப்பினர் ஆகிறதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்தார். ஸோ அந்த மெம்பர்ஷிப்க்கான செக்கு எழுதும் போது என்னென்னா, ஃபோரம் நேம்லாம் கேட்டு எழுதிட்டு அமௌண்ட் எழுதும்போது அவர் வந்து என்ன ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பார்த்து கேட்டார், என்ன சார் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இமீடியட்டாக அவரே தலை குனிஞ்சு, எல்லாம் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கடற்கடன்னு செக் எழுதி சைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எந்தளவுக்கு நம்மளை நம்புகிறாங்க பாருங்கள். அதாவது நான் இருக்கேன், நான் செக்கு வாங்குகிறேன், ஆனால் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க. ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் அமைப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதான்னு நினச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து எங்கேயோ ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுடுறோம். ஏன்னா சில ஃபோரம்லலாம் பார்த்திங்கன்னா இனிஷியல் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் ரன்னிங் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். வீக்லி நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ஓப்பனாக சொல்லாமல் செக்கு கிடச்சா போதும், ஆள் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சி போகும்போது தான் அங்கே தப்பு நடக்குது. ஸோ ஈவன் நானே இப்போ நிறைய ரெஃபரல் ஃபோரம்க்கெலாம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு விசிட்டர்ஸாக வந்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் என்ன நடக்குது, ஒரு வீக் ஆன் வீக்கு ஒரு 50-60 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க, பேசிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் எப்படி பேசிவிட்டு பிரிகிறாங்க, இதெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறேன். அதே சமயம் எந்த ஒரு குழுவிலையும் மெம்பர் ஆகணும்னா கண்டிப்பாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதோட ஹிடன் சார்ஜஸ் என்ன இருக்குது, எவ்வளோ டைம் எடுக்கும், இது எல்லாத்தையுமே கேட்டு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்னோடய அப்ரோச் வந்து, நான் இன்வைட் பண்ணுற பீப்புளுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேனே தவிர அந்த அமைப்பு வந்து எனக்கு செகண்டரி தான். ஸோ இந்த விதத்தில் திருப்பி நீங்கள் இதே ஆனந்தம் ஈவெண்ட்டை இன்வைட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களை கூப்பிடுங்க. அகிலா மேடம் ஆடியோஸ்லாம் 1-2 போட்டு காட்டுங்க. அவங்க எப்படி மேடம் கோச் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வரட்டும். மற்றபடி எந்த ஒரு அமைப்புக்கு விசுவாசமாக இருக்கிறத விட பீப்புளுக்கு விசுவாசமாக இருக்கிறது நல்லாயிருக்கும். ஐ எம் ஜெகதீஷ். காவ்யா ஹோம்ஸ் ரெஃபரலை பற்றின எந்த தகவல் வந்தாலும் என்ன கேளுங்க. நன்றி, வணக்கம்.